ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்துல வில்லத்தனமான நடிப்புல சூர்யா அவர்களுடைய தெய்வீகமான சினமூட்டக்கூடிய அச்சமூட்டக்கூடிய மிரட்டலான நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் கருப்பு. த்ரிஷா அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்மள விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டக்கூடாது பாருங்க. படத்துல த்ரிஷாவும் இருக்கிறாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். படத்துடைய கதை என்ன? உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்குதா, உங்களுக்கு படம் பிடிக்கும். சாமி நம்பிக்கை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு படம் பிடிக்காது. அப்ப ஒருவேளை இது சாமி படமா அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க எஸ், சாமி படம் தான். கடவுளே மனுஷனா இறங்கி வக்கீலா மாறி கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி ஆஜராகி அந்த கேஸை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்ப சாமிக்கே பவர் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். சாமி படம்ங்கிறதுனால நிறைய லாஜிக்கு, அறிவு அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இதுதான் படத்தினுடைய கதை. ஏதாவது கதை புரிஞ்சுது, அதுதான் கருப்பு. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. படத்துல ஒரு மணி நேரம் கழிச்சுதான் சூர்யாவே உள்ள வராரு. அது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோடைய அட்டகாசம் தான். ஒரு சப்ப கேஸுக்காகலாம் சாமியை கூப்பிட முடியுமாடா, என் ஜூனியரை வச்சு முடிச்சுக்கலாமே அப்படின்னு சாமியே சொல்லியிருக்கிற மாதிரியான உணர்வுலாம் நமக்கு வரும். சாய் அபயங்கர் மத்த நேரம் முழுக்க முழுக்க நீங்க தேவி பிரசாத் அவர்கள், கங்குவா அவர்களை பண்ண மாதிரியான ஒரு உணர்வும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஜென்சியை கவர்ற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே போல ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஒரு மெனக்கடல் போடுறாங்க. எப்படி ஓப்பனிங்லே தேங்க்ஸ் டு தளபதி விஜய். ஒரு என்ன இப்ப வேற அவர் சிஎம் வேற, அதனால என்ன பண்ணிருக்கிறாரு படத்துல அப்படிங்கறது கேட்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். இது ஒருவேளை இந்த காந்தாராவுடைய கொஞ்சம் பாதிப்போ, சிறு தெய்வங்களுடைய நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுது. அதே போலதான் ஆர்ஜே பாலாஜியும் கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சீனை முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு